அன்பார்ந்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். யுஜிசியினுடைய புதிய விதி இது கொண்டு வந்த பிறகு ஒரு திடீர் போராட்டம். அந்த போராட்டத்தினுடைய விளைவா உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. என்ன அப்படின்னு நம்மளால பல பேரால் யூகிக்க முடியல. பல பேர் இதை பற்றியான விவாதங்கள் இன்னும் அதிகமாக நடக்கல. ஆனால் வடக்க பல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இது சுருக்கமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பொதுவாக இங்கே இருக்கிற பாமக போன்ற கட்சிகள், தெற்கு தேவர் அந்த சமூகத்தை பின்னணியாக கொண்ட கட்சிகள் என்ன சொல்லுவானுங்க அப்படின்னா, எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டத்தை அதை முழுவதும் ரத்து செய்யணும் அப்படின்னு இந்த கோரிக்கையோடைய பல போராட்டங்கள் நடந்ததை நம்ம பார்த்துருக்கோம். இன்னமும் பேசுறாங்க, எஸ்சி எஸ்டி சட்டமே கூடாது, எஸ்சி எஸ்டி சட்டம் என்பது ஆபத்து, அது அவங்க பொய்யா புகார் கொடுத்து எங்களுடைய மக்களுடைய வாழ்நிலை பாதிக்கப்படுதுன்னு இந்த மாதிரி ஆதிக்க சாதியா இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரும் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டத்தை தடை செய்யணும் என்பதை தான் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க. அது போலதான் இப்போ யுஜிசி ஒரு புது விதி கொண்டு வருது. என்ன கொண்டு வருது? மத்திய பல்கலைக்கழகங்கள்ல சாதி ரீதியாக, மொழி ரீதியாக, மதம் ரீதியாக, பாலினம் ரீதியாக பாகுபாடு இருக்கு, டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. அப்போ அதை களையணும், அதுக்கு ஒரு ஈக்விட்டி கமிட்டி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ரூல் கொண்டு வராங்க. அப்போ அந்த ரூல் கொண்டு வர்றத எதிர்க்கிறது யாரு அப்படின்னா, பார்ப்பனர்களும், உயர் சாதி தாக்கூர், அப்புறம் பொது பிரிவை சேர்ந்த இந்த மாதிரி உயர் சாதிகள் இவங்க எதிர்க்கிறாங்க. இவங்க எதிர்த்ததோட விளைவுதான் இப்போ உச்சநீதிமன்றம் தடை வச்சிருக்கு. நம்மளோட கேள்விகள் என்னன்னா, உயர்கல்வி நிறுவனங்கள்ல என்பது யாருக்கானது, அதுல யார் அதிகாரத்துல இருக்கா என்பதுதான். இப்ப அந்த கல்வி நிறுவனங்கள்ல யாருடைய எந்த தரப்பு பிரிவு மாணவர்கள் தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க என்பதை ஆய்வு செய்துதான் இந்த ரூலே வருது. குறிப்பா 2016 ரோஹித் விமலா இறந்து போறாரு. அதை தொடர்ந்து அவங்க அம்மா ராதிகா விமலா உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக 2019 நேஷனல் மெடிக்கல் இன்ஸ்டியூட் அதுல படித்த மாணவி அவங்களும் இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷனால பாயல் தாத்வின்னு சொல்லக்கூடியவங்க அவர்களும் இறந்து போறாங்க. அவங்களுடைய அம்மா அபேதா சலீம் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வழக்கு தொடுக்கப்படுது. அந்த வழக்கு தொடுக்கப்பட்டது அடிப்படையில தான் உச்சநீதிமன்றம் பல்வேறு விசாரணை நடக்குது. அப்புறம் அங்கிருந்து நாடாளுமன்ற உயர்நிலை குழு ஸ்டாண்டிங் கமிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த கமிட்டிலும் சில கருத்துக்கள் வாங்கப்படுது. அப்ப நீதிமன்றமும் சில கருத்துக்கள் வாங்கி அப்ப இதெல்லாம் கொண்டு நீங்க உயர்கல்வி நிறுவனம் அமல்படுத்தணும்னு சொல்லி இப்போ ஒரு ரூல் கொண்டு யுஜிசி மூலியமா அதை அமல்படுத்தணும்னு வருது. அப்ப இது வந்த பிறகுதான் என்ன ஆகுதுன்னா இந்த பிரச்சனை அதிகரிக்கும். ஆனா இதற்கு முன்னாடி உயர்கல்வி நிறுவனங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றியான சில விவரங்களை மட்டும் நம்ம சொல்லிடுவோம். குறிப்பா 2020-25 மட்டும் யுஜிசி எஸ்சி எஸ்டி இந்த மாதிரியான மாணவர்கள்ட்ட நேரடியா புகார் வாங்குது. அதுல புகார்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1160 புகார் கிட்டத்தட்ட யுஜிசியை வாங்கியிருக்கு. அதுல 704 பல்கலைக்கழகம், 1553 கல்லூரிகள், இதுல இவ்வளவு புகார்கள் வாங்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம், 2020-25 சாதி ரீதியான இந்த பாகுபாடு ரீதியான தாக்குதல் என்பது 118% 2020-25 வரை உயர்கல்வி நிறுவனங்கள் நடந்திருக்கு. அதுல குறிப்பா 2024 மட்டும் 378 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது உயர்கல்வி நிறுவனங்கள். இதை விட கொடுமை என்ன அப்படின்னா, இதுல மாணவர்களுடைய தற்கொலை அப்படின்னு கணக்கிட்டு பார்த்தா 2014 21 வரைக்கும் 122 மாணவர்கள் இருந்திருக்காங்க. அதுல 24 பேர் பட்டியல் சமூகம், 41 பேர் பிற்படுத்தப்பட்ட சமூகம், மற்ற பல்வேறு பிரிவுகளை உள்ளடக்கியவங்க இறந்திருக்காங்க என்பதுதான் அரசு தரக்கூடிய புள்ளி விவரம். அப்ப அரசு தரக்கூடிய புள்ளி விவரத்திலே இந்த பாகுபாடால இவ்வளவு மாணவர்கள் தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க என்பதுதான் நம் கண் முன்னாடி தெரியக்கூடிய உண்மை. இதெல்லாம் விட கொடுமை என்ன அப்படின்னா, அப்ப இந்த மாதிரியான அநியாயங்கள் நடப்பதற்கு காரணம் எதுவாக இருக்கு அப்படின்னா, அந்த நிறுவனங்கள்ல அனைத்து பிரிவின் அடிப்படையில இடஒதுக்கீடு, அதுல பேராசிரியர்கள் பணி நியமனம் இருக்கா, மாணவர்கள் அந்த மாதிரி பணி அமர்த்தப்படுகிறார்களா, அவங்களோட எண்ணிக்கை பூர்த்தி செய்யப்படுகிறதா அப்படின்னு பார்த்தா இல்லை. குறிப்பா ஐஐடி, ஐஏஎம் இந்த மாதிரியான மத்திய பல்கலைக்கழகம், நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவோம், ஐஐடினாவே ஐயங்கார் இன்ஸ்டியூட் அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். ஏன்னா பார்ப்பனர்களின், உயர் சாதிகளின் கூடாரமாக தான் உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கு. உச்ச நீதிமன்றமும் அப்படிதான் இருக்கு, உச்ச குடிமை மன்றம் தான் நம்ம சொல்றோம். ஏன்னா பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் என்பதுதான் அங்க கூடுதலா இருக்கு என்பதுதான். அப்ப அதை பட்டவர்த்தனமா நம்ம சொல்லணும் அப்படின்னா அரசு அந்த புள்ளி விவரமே நம்ம சொல்றோம். ஏன்னா நம்ம சொன்னா மாவோயிஸ்ட், நக்சலைட்னு சொல்லி நம்மள தேச துரோகின்னு சொல்லுவானுங்க இந்த யாரு பிஜேபி கும்பல், சங்கி கும்பல். குறிப்பா 2003 சில விவரங்கள் எடுக்கிறாங்க. யூஜிசி டேட்டா தான் சொல்றேன்.
2023 ப்ரொஃபஸர் ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி எஸ்சி எஸ்டி இதுல ப்ரொஃபஸர்ல 1146 பேர் வந்து ஜென்ரல். யாரு இந்த ஜென்ரல்னா உயர் சாதி, இந்த இடபிள்யூஎஸ், அரிய வகை ஏழைகள், இந்த கேட்டகரியில வர்றவர்கள் எல்லாம் 1146 போஸ்டிங் அவங்க. ஓபிசி எத்தனை பேர் தெரியுமா? 60 பேர். எஸ்சி 96 பேர், எஸ்டி 22 பேர். யோசித்து பாருங்க, இந்த நாட்டினுடைய மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 70% பேர் கிட்டத்தட்ட ஓபிசி. அதை தாண்டி பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இந்த மக்கள் வராங்க. அப்ப ஒரு 98% இல்லை ஒரு 95% பெரும்பான்மை மக்கள் இவர்கள் தான். ஒரு குறிப்பிட்ட சில சதவீதம் சொல்லக்கூடிய இந்த அரிய வகை ஏழைகள், இவர்கள் இந்த நிறுவனங்களை எப்படி ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க என்பதான் இந்த விவரங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்துது. அதே போல அசோசியேட் ப்ரொஃபஸர் அதுல ஓபிசில 187, எஸ்சியில 231, எஸ்டியில 69. ஆனா இந்த அரிய வகை ஏழைகள் சொல்லக்கூடிய ஜெனரல் கேட்டகரி எத்தனை தெரியுங்களா? 2304. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எஸ்டியில 534, எஸ்சியில 1094, ஓபிசில 1654. ஆனால் ஜெனரல் கேட்டகரி இந்த அரிய வகை ஏழை கேட்டகரியில 5284 போஸ்டிங். யோசித்து பாருங்கள், இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் இந்த அரசு அதிகார பதவிகள்ல இருக்காங்களா, இல்ல ஒரு சில சதவீத நபர்கள் மொத்த அதிகாரத்தை வைத்திருக்கிறா என்பதை இந்த விவரத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப இப்படி இதோட மட்டும் இல்லாம நீங்க நேச்சர்னு சொல்லக்கூடிய ஒரு இணையதளம் என்ன சொல்லுது அப்படின்னா, 2023 அவங்க எடுத்த அந்த புள்ளி ஒரு அடிப்படையில டாப் அந்த ஐஐடி இதுல எல்லா ஃபேக்கல்ட்டிலும், குறிப்பா முக்கியமான ஃபேக்கல்ட்டில எல்லாம் 98% உயர் சாதியினர் மட்டும்தான் அந்த ப்ரொஃபஸரா, அந்த ஃபேக்கல்ட்டியோட தலைவரா முழுமையா ஆதிக்கம் செலுத்துவது யாராக இருக்கிறார் என்றால் இவர்கள் தான் இருக்காங்க. அப்ப இப்படி இருக்கிற இவர்கள் தான் அங்க டிஸ்கிரிமினேஷனை உருவாக்குகிறார்கள். அவர்கள்தான் மாணவர்களை படுகொலை செய்கிறார்கள். அவர்கள்தான் மாணவர்களை கொலை செய்கிறார்கள். அவர்கள்தான் மாணவர்களுக்கு பாகுபாடை அதிகப்படுத்துகிறார்கள், பிளவுகளை அதிகப்படுத்துகிறார்கள். பார்ப்பன உயர்சாதி தரப்பினருக்கு ஆதரவாகவும் பெரும்பான்மையான மாணவர்களுக்கு எதிராகவும் இவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் அனைத்து தரப்பு மக்கள் தரக்கூடிய வரி பணத்தில் சம்பளம் வாங்கி கொள்ளக்கூடிய இவர்கள் இப்படியாப்பட்ட பாகுபாடை கையாளுகிறார்கள் என்பதுதான் அடிப்படை உண்மை. இந்த குற்றத்துல முதன்மை குற்றவாளிகள் யார் என்றால் இந்த 122 மாணவர்களா இருக்கட்டும், இதற்கு முன்னாடி இறந்த மாணவர்களா இருக்கட்டும், ரோஹித் வெமுலா முதற்கொண்டு இறந்த மாணவர்களும் எல்லாருக்கும் யார் குற்றவாளி, கொலகாரன் யார் என்றால் இந்த ப்ரொஃபஸர், அங்கே இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள், இவர்கள் தான் முதன்மையான குற்றவாளிகள். ஆனா இவனுங்க மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்கா, எவனாவது கைது பண்ணியிருக்கானா, யாராவது தண்டனை கொடுத்துருக்கானா? ஒன்றும் கிடையாது. அப்ப இப்படிதான் உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கு. அப்ப இப்படியாப்பட்ட உயர்கல்வி நிறுவனங்கள்ல நீங்க ரோஹித் வெமுலா, நீங்க பாயல் தாத்வி, பாத்திமா லத்தீப், இங்க நம்ம சேலத்தை சேர்ந்த செந்தில்குமார், இப்படி எண்ணற்ற மாணவருடைய பட்டியலை நம்ம அடுக்க முடியும். அப்ப இத்தனை மாணவர்கள் இறந்தாலும் இதற்கு காரணம் யார் என்றால் இந்த கல்வி நிலையத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களும் துணைவேந்தர்கள் தான். இவர்கள் தான் சாதி பாகுபாட்டை, மத பாகுபாட்டை, பாலின பாகுபாட்டை, மொழி பாகுபாட்டை கையாளுவதோட விளைவுதான் படித்த அந்த மாணவர்கள் அங்கு அதை எதிர்கொள்ள முடியாத மன உளைச்சலின் காரணமாக தற்கொலை பண்ணி இறந்து போறார்கள் என்பதுதான் நம் கண்முன்னில் இருக்கிற உண்மை. அப்ப இப்படிதான் உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது என்பதை தான் நம் கண்முன்னே இப்படி ஒரு பட்டவர்த்தனமா காட்டு. இது என்ன, இதெல்லாம் இந்த சம்பவங்கள் இப்படி இருக்குங்க. இது ஒரு பக்கம். புது ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, சம பங்கை மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்விட்டி கமிட்டி அமைக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஈக்விட்டி கமிட்டி அதுல அப்புறம் ஈக்விட்டி ஸ்குவாடு, அப்புறம் ஈக்விட்டி ஹெல்ப்லைனு, அப்புறம் ஈக்விட்டி ஆன்லைன் பதிவு, இப்படிலாம் வந்து உடனே நீங்க எது உடனே பாதிக்கப்பட்ட அந்த மாணவர் பாதிக்கப்பட்ட இதெல்லாம் செய்யணும்னு அவங்க இதெல்லாம் ஃபிளெக்சிபிளா இருக்கணும்னு சொல்லி கொண்டு வராங்க. இதுல தலைவர் யார் அப்படின்னா அந்த கல்வி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தர் தலைவர், அப்புறம் பேராசிரியர்கள் 3 பேர் அப்படின்னு கொண்டு வராங்க. இது இல்லாம எஸ்சி, எஸ்டி, எஸ்சிலேருந்து ஒருவர், எஸ்டிலேருந்து ஒருவர், ஓபிசிலேருந்து ஒருவர், அப்புறம் பெண் உமன் அவங்கலேருந்து ஒருத்தவங்க. இது இல்லாம 5ஆவதா பாத்தீங்கன்னா டிஸ்பிளேடு ஆர் டிவாங், அவங்க மாற்றுத்திறனாளிகள், இதுல இருந்து ஒருத்தவங்க. அப்ப இவங்க சேர்ந்தவர்கள் தான் இந்த கமிட்டி அமைக்கணும். அப்ப இந்த கமிட்டி அமைச்சு ஒரு புகார் வருது அப்படின்னா 24 மணி நேரத்துல இந்த கமிட்டி உடனடியா அமுல்படுத்தப்படணும். அமுல்படுத்தணும்னா உடனடியே கூடிய இந்த கமிட்டி வந்து அமைச்சிடணும். அதுக்கப்புறம் அவங்க நடவடிக்கை எடுக்கணும். இதற்கு அப்புறம் 15ல இருந்து 20 நாள்ல அவங்க அந்த விசாரணை மேற்கொள்ளப்படணும்.
அப்புறம் 7 நாள்ல அவங்களுக்கான ரிப்போர்ட் என்னவோ அந்த 7 நாள்ல ரிப்போர்ட்டை அவங்க சப்மிட் பண்ணிடணும். எதுக்கு? கல்வி நிறுவனத்துக்கும் யூஜிசிக்கும் அதை அமல்படுத்தணும். இது இல்லாம லோக்கல் போலீஸுக்கு இவங்க தகவல் சொல்லணும், இந்த மாதிரி இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு அடுத்த 24 மணி நேரத்துல. அப்ப இப்படி இத்தனை நல்ல அம்சங்களும் இதுல இருக்கு புதிய ரூல்ஸ்ல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க புகார் கொடுக்கிறவர் போலியா புகார் கொடுக்குறாரு, பொய்யா புகார் கொடுக்குறாரு அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்த சட்டம் 2012 இருக்கிறது என்னன்னா, இவர் பொய்யான புகார் கொடுத்தா அவர் மீது நடவடிக்கை எடுக்கலான்னு இருந்துச்சு. ஆனா புது விதியில அப்படி இல்லை என்பதுதான் இப்ப இருக்குது. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க உயர் சாதி பார்ப்பனர்களும் இந்த மாதிரி பொது பிரிவில் வரக்கூடிய உயர் சாதிகளும் இவங்க எதிர்த்து போராடுறாங்க. எதற்காக? எங்களையும் அதுக்குள்ள இணைங்க, எஸ்சி எஸ்டி ஓபிசியோட எங்களையும் இணைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டான்னா கேடு கட்டவங்கள இது எப்படி இருக்கு, பைத்தியகாரத்தனமா இல்லையா? நீ டிஸ்கிரிமினேஷன் பண்ற அப்படி என்பதனால்தான் இவங்களை இணைச்சிருக்காங்க. யார் யாரு? ஓபிசி, எஸ்சி, எஸ்டின்னு. அப்ப இந்த 3 பிரிவும் தாக்குதலுக்குள்ளாகப்படுகிறது, மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், தற்கொலைக்கு ஆளாகிறாங்க அப்படி என்பதனால்தான் உன்னாலதான் இங்க பிரச்சனையே. அதனாலதான் ஒன்னை விட்டுட்டு இவங்களை கமிட்டிய இவங்களை இந்த குழுல கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அவன் என்ன சொல்றான்? என்ன இதுல சேருனா அப்புறம் என்ன நடக்குவாங்க? எதாவது நடக்குமா? எதுவுமே நடக்காது. அப்ப இப்படி இவர்கள் கிட்டத்தட்ட இந்த புது விதி 2 நாள் போராடலைங்க, 3 நாள் போராடல. போராடினா உச்ச நீதிமன்ற நம்ம தலைமை நீதிபதி சூரியகாந்தும் ஜாய் மல்யா பக்ஷி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் இந்த புது ரூல்ஸை அமுல்படுத்துறாங்க. அமுல்படுத்தி 2-3 நாள் என்ன ஆகுறாங்கன்னா வித்ரா பண்றாங்க. இதுக்கு நாங்க தடை விதிக்கிறோம். ஏற்கனவே உயர்கல்வி நிறுவனம்ல 2012 சட்டம்னு ஒண்ணு இருக்கு, அதே அமுல்படுத்தப்படும். அது இது வரைக்கும் இது இனிமேல் அமுல்படுத்தப்படாது அப்படின்னு சொல்றாங்க. யோசித்து பாருங்க, இந்த கல்வி நிறுவனம் யாருக்கானதா இருக்கு? இந்த கல்வி நிறுவனத்துல யாரு இருக்கா? பெரும்பான்மை மக்கள் யாரு? அப்ப இவர்களுக்கான உரிமை எப்படி பெறப்படும்? இந்த சட்டம், இந்த புது விதி எதுவும் புரட்சிகரமானதெல்லாம் இல்ல. இது முழுமையா நீ எல்லாத்தையும் சரி பண்ணிடுமா அப்படின்னா பண்ணாது. ஏன் பண்ணாதுன்னு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஏற்கனவே இதே இப்ப துணைவேந்தர் தலைவரா இருக்கலாம்னு சொல்ற புது விதி, இதே துணைவேந்தர் தான் ஹைதராபாத் பல்கலைக்கழகத்துல 2016 ரோஹித் வெமுலா அங்கே போராட்டங்கள் நடத்தினார். எதற்காக? கொராக்பூர் அந்த கலவரத்துல நடந்த ஆவணப்படத்தை வெளியிட்டார். அதுல சங்கிகளுடைய பங்களிப்பு என்ன அப்படி என்பதை வெளியிட்டார். அம்பேத்கர் பேரிலே ஸ்டடி சர்க்கிள் நடத்தினார். அங்கே மாட்டுக்கறி திருவிழா நடத்தினார். முற்போக்கான விஷயங்களை முன்னெடுத்தார். அதில் குரல் கொடுத்தார், போராடினார். இந்த நடவடிக்கையின் விளைவாக ரோஹித் வெமுலா மீது அங்க இருக்கிற ஏபிபி குண்டர்கள் பொய்யான புகார் கொடுத்து அந்த மாணவர்கள் 5 பேரை கல்லூரியிலேருந்து விடுதியிலேருந்து வெளியேற்றினாங்க. உதவித்தொகை 6 மாசமா தரல. அப்படி வெளியில நின்று போராடியும் பெரிய அளவுல அவங்களுக்கு மன உளைச்சலை தான் கொடுத்தது. அதுவும் மத்திய மனிதவள அமைச்சர் ஸ்மிருதி இரானி முதற்கொண்டு நெருக்கடியா அவங்களுக்கு நெருக்கடியை கொடுத்தாங்க. அன்னைக்கு பண்டாரு தத்தரன்னு சொல்லி மனிதவளத்துறை அமைச்சர், அவர் நேரடியா இந்த பிரச்சனையில தலையிட்டு அந்த மாணவன் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறத பேசினாரு. அன்றைக்கு அந்த கல்வி நிறுவனத்துல துணைவேந்தர் யாரு? அப்பாராவ். இப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த சங்கி கூட்டம் ரோஹித் வெமுலாவை படுகொலை செய்தது. அப்ப இந்த படுகொலை செய்ததோட விளைவுதான் இன்றைக்கு இந்த சட்டத்தை நோக்கியான ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது வந்திருக்கு. அப்ப இதை கூடாது என்று சொல்லுவதால் யாருக்கு நன்மை அப்படி என்றால் முழுக்க முழுக்க பிஜேபிக்கு தான் நன்மை. ஏனென்றால் இது ஏதோ கொண்டு வந்ததுனால பிஜேபி தான் ஏதோ உண்மையா கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதிகாரிகள், சில அதிகாரிகள் கூட பதவி ராஜினாமா பண்ணிட்டு என்ன சொல்றான்? பிஜேபி பார்ப்பனருக்கு எதிரான்னு சொல்றான். ஆனா இதுல எங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, பிஜேபி மோடி அரசு அவர்களுடைய சதித்தனமும் நீதிமன்றத்தினுடைய சதித்தனமும் சேர்ந்தது கள்ளத்தனம் தான் இதுல இருக்கு என்பதான் நாங்க குற்றச்சாட்டா வைக்கிறோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இடபிள்யூஎஸ்னு 10% இடஒதுக்கீடு கொண்டு வந்து யாரு? இந்த மோடி தானே. பல்வேறு எதிர்ப்புக்கு இடையில கொண்டு நிறுத்தினது யாரு? அமுல்படுத்தினது யாரு? இந்த மோடி அரசு தானே. அப்படியாப்பட்ட மோடி அரசு உயர்கல்வி நிறுவனங்கள்ல பார்ப்பனர்களை பாதுகாத்துருமா? அவங்களை தண்டிச்சிருமா? யோசிச்சு பாருங்க. அப்ப இப்படியாப்பட்ட சங்கிகளா இருக்கிற துணைவேந்தர் பார்ப்பன மாணவர்களை, உயர்சாதி மாணவர்களை தண்டிச்சிருவானா? எஸ்டி எஸ்டி கம்ப்ளைண்ட் கொடுத்து, பிசி ஓபிசி கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை தண்டிச்சிருவானா? அவனுக்கு தண்டனை கிடைச்சிருமா அப்படின்னா இல்லை என்பதுதான். அப்படி இல்லாத ஒண்ணு இருக்கு. இவனும் இவ்வளவு பொங்குறானுங்க, இவ்வளவு குதிக்கிறானுங்க, இவ்வளவு கொதிச்சு எழுறானுங்களே. அப்ப நம்ம என்ன செய்யறது? அப்ப இந்த சட்டம் இன்னும் முழுமையாக அமுல்படுத்தாத போதே இவ்வளவு பிரச்சனை. ஏற்கனவே அறகுறையா தான் இருக்கு. அறகுறையா இருக்கும் போதே இவ்வளவு குத்துறானுங்களே. இப்ப இது இன்னும் முழுமையா இன்னும் பலருடைய கருத்து கேட்டு இன்னும் கொண்டு வந்தா இன்னும் இதை செழுமைப்படுத்த வேண்டியது இருக்கு. அதெல்லாம் கொண்டு வந்தா என்ன ஆகும்? யோசிச்சுட்டு பாருங்க. அப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, எல்லாரும் இந்து அப்படின்னு பேசுற RSS காரன், பிஜேபி காரன். அப்ப இந்த உயர்கல்வி நிறுவனத்துல பாகுபாடு இருக்கு. அந்த பாகுபாடுக்கு எதுக்காக நீ போராடுறியா? உதாரணத்துக்கு இங்க இருக்கிற IIT எடுத்துங்க.
வெஜிடேரியன் கேன்டீன், நான் வெஜிடேரியன் கேன்டீன், இது இல்லாம பியூர் வெஜிடேரியன் கேன்டீன் 3 இருக்கு. அப்ப பாகுபாடு எங்க இருக்கு? சாப்பிட்ற இடத்துல இருக்கு. அப்ப நீ கிளாஸ் ரூம்ல எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. சென்னை ஐஐடி நான் தான் சொல்றேன். இங்கேயே இந்த நிலைமைனா நீங்க மற்ற இடங்கள்லாம் போய் பார்த்தாதான் அங்க உள்ள நிலைமை என்னங்கிறத நீங்களே கடந்த 11 ஆண்டு மோடி ஆட்சியில எப்படி இருக்கும் அப்படி என்பதை நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்ப இப்படியாப்பட்ட பாகுபாடு நிறைந்த அந்த கல்வி நிறுவனத்துல ஒரு குறைந்தபட்ச சட்டத்தை கூட அமல்படுத்த விடாமல் இந்த பார்ப்பன கும்பல் தடுக்கிறது, அதற்கு உச்சநீதிமன்றம் துணை போகிறது என்பதுதான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. மேலும் நீங்க ஜி.ஆர். சுவாமிநாதன் இங்க இருக்கிற திருப்பரங்குன்றம் மலையில போய் நேரடியாக ஆய்வு செஞ்சு தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டார்ல. நான் என்னோட கேள்வி என்னன்னா, ஜி.ஆர். சுவாமிநாதன் நீங்க சென்னை ஐஐடிக்குள்ள போங்க, அங்க நீங்க சொல்றீங்களா நான் சனாதன தர்மப்படி தான் வாழ்வுன்னு சொல்றீங்களே, நீங்க சொல்றக்கூடிய சனாதன தர்மம் தான் அங்க இருக்கு. தலித்துக்கு ஒண்ணு, பிசி ஓபிசி இவெல்லாம் சூத்திரர்கள், இவனுக்கு ஒண்ணு, பார்ப்பனர்கள் ஒண்ணு அப்படின்னு வச்சிருக்கீங்களே, அந்த பாகுபாடு அடிப்படையில் தானே இருக்கு. இடஒதுக்கீடு வந்து அங்க எஸ்சி பிசி எம்பிசி ஓபிசி எஸ்டி அப்படின்னு எல்லாம் முழுமையாக அமல்படுத்தப்படுதா? இன்னும் எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கு. அந்த காலி பணியிடங்களை நிரப்பாமல் பார்ப்பனருக்கு மட்டும் நீங்க எல்லாத்தையும் முழுமையாக அனுபவிச்சிருக்கீங்க. இதை போய் நேரில் நீ ஆய்வு செஞ்சு ரிப்போர்ட் தருவியா? அது மேல நீ நடவடிக்கை எடுப்பியா? அதுக்கு உனக்கு உத்தரவு போட தைரியம் இருக்கா, திராணி இருக்கா என்ற கேள்வியை நம்ம ஜி.ஆர். சாமிநாதனை பார்த்தா கேட்கு. ஏன்னா அவர் தானே எல்லா இடத்துக்கும் நேரடியா போறாரு. அப்ப நீதியை நீங்க நிலைநாட்டணும்னா இங்க போய் ஐஐடியில் நிலைநாட்டுங்க என்பதா ஜி.ஆர். சுவாமிநாதனை பார்த்து நம்ம கேட்கிற கேள்வி. அப்ப இப்படி கல்வி நிலையங்கள் உயர் சாதிகளின் கூடாரமாக இருக்கிறது, இதை நாம் அனுமதிக்க கூடாது. அப்ப இந்த காவி பாசிச கும்பலுக்கு எதிராக, இந்த சங்கிகளுக்கு எதிராக இந்த உயர் சாதி ஏழைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கள் தான் அரசனுடைய அத்தனை அரசு அதிகார பதவிகளையும் அனுபவிக்கிறார்கள். நம் கண் முன்னே தெரிகிறது. சூத்திரர்கள் எல்லாம் ஒரு பக்கம், பார்ப்பனர்கள் இவர்கள் சொல்லக்கூடிய தலையில பிறந்தவங்க எல்லாம் ஒரு பக்கம் நிக்கிறான். அப்ப நாம் நேரடியா போர் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கோம். அப்ப இந்த போர்ல இந்த பார்ப்பனர்களை, இந்த உயர்சாதி ஏழைகளை, தலையில் பிறந்தவர்களை சூத்திரர்கள் மோதி வீழ்த்த வேண்டும். அத்தகைய போராட்டத்தை நாம் அணிதிரள வேண்டும். அப்படியான போராட்டங்கள் நடந்தால் மட்டும்தான் இந்த ரோஹித் வெமுலாவுக்கான நீதி என்பது கிடைக்கும். இல்லை என்றால் இன்னும் பல நூறு ரோஹித் வெமுலாக்கள் இறப்பதை தான் இந்த உச்ச நீதிமன்றம் தடை என்பது நமக்கு கண் முன்னாடி கண் நிறுத்துகிறது. ஆகையால் பாசிச எதிர்ப்பு கொண்ட மாணவர் அமைப்புகள் அனைவரும் நாம் ஒன்றிணைந்து இந்த புதிய யுஜிசி விதியை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட வேண்டும். இந்த RSS சங்க பரிவார கும்பல், ஏபிவி கும்பலுக்கு எதிரான போராட்டத்தை தொடர வேண்டும். அத்தகைய போராட்டத்துக்கு அணிதிரள்வோம். நன்றி.